ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நம்ம மங்கை வந்து நிரந்தரமாக எப்படி வந்து போக்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி, அக்கா நாள்பட்ட மங்கு வந்து போக மாட்டேங்குது, இந்த ரெமடியெல்லாம் வந்து போட்டால் ஓரளவுக்கு தான் கேட்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் செய்கிற இந்த ஹோம் ரெமடி வந்து பார்லர் மெத்தட்லேயே நம்ம வந்து வீட்டில் செய்ய போகிறோம். ஒரு 3 ஸ்டெப்பில் உடனே நம்ம மங்கு வந்து எந்த அளவுக்கு கரை இருந்தாலும் சரி அதை வந்து நல்லா எடுத்துருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹோம் ரெமடி தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். ரொம்பவுமே 100% எஃபெக்டான ஒரு ஹோம் ரெமடி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சின்ன கிழங்காய் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இது ஜூஸ் ரொம்பலாம் கிடைக்காது, ஒரு லிமிட்டாக தான் கிடைக்கும். ஒரு அளவை பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது பிசைஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜூஸ் கிடைக்கும். இப்போது எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜூஸில் லெமன் சாறு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். லெமன் சாறு ஒத்துக்காதுன்னு நினைக்கிறவங்க ஆரஞ்சு சாறு, அப்படி இல்லை அப்படின்னா பால், தயிர் அந்த மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் லெமன் போட்டிங்க அப்படின்னா அந்த மங்குக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டான ஒரு வேலை செய்யும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இது லெமன் வந்து ஒத்துக்கல அப்படின்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தக்காளி ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து ஒரு முக்கியமான பொருள், ஆரஞ்சு ஃபீல் பவுடர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு 100% ரிசல்ட் கொடுக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இதில் ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போது முகத்துக்கு அளவாக 1 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது ஆன்லைன் ஷாப்பிங்கில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் எல்லா பக்கமே கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும், ஆரஞ்சு ஃபீல் பவுடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து வாங்கிக்கோங்க. இது நாள்பட்ட மங்கு எவ்வளோவா இருந்தாலும் சூப்பராக வந்து எடுத்துரும். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்து போடுறப்ப நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். இதை தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, அவ்வளவுதான். இது நல்லா ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்ல பேஸ்ட்டில் வந்து பிடிச்சிக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. பசும்பால் வந்து சேர்த்துட்டிங்கன்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பசும்பால் கிடைக்கல அப்படின்னா பாக்கெட் பால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த ஆரஞ்சு பீல் பவுடர். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. இப்போ இது இப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக எப்படி நம்ம மங்குவை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 தக்காளி வந்து இதில் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது லைட்டாக அப்படியே சுகரை மேலே வந்து இப்படி போட்டு விட்டுருங்க. இப்போ இதையே ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பால் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கின்னுக்கு அளவாக நீங்கள் 1 ஸ்பூன் பால் எடுத்திங்கன்னா போதும். இப்போ இதை எப்படி நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். முகம் வந்து எவ்வளோ டல்லாக இருந்தாலுமேங்க, நாள்பட்ட ரொம்ப மங்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குது, எந்த இது போட்டும் எனக்கு சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வந்து அவங்களுக்கு அந்த மங்கு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முகத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அழுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. பாலை டிக் பண்ணிக்கோங்க. பசும்பால் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி கிடைக்கல அப்படின்னா
பாக்கெட்டு பால் ஆவின் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நனைச்சிட்டு முகத்தை இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. பாலில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக போடுறப்ப மங்கு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஏன்னா இது நாள்பட்ட மங்கெல்லாம் வந்து போகவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான். இந்த பாலை வச்சு நீங்கள் பண்ணுறப்போ நல்லா முகத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். நல்லா வந்து இந்த பாலை வச்சு டிப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, தொடச்சிருங்க. அந்த மங்கு இருக்கிற இடத்துல நல்லா இந்த மாதிரி பசி அழுக்கு அந்த அந்த மேலே அந்த கரை இருக்கிற இடத்துல இப்படி வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் பாதி வந்து நம்மளுக்கு அந்த அழுக்கை எடுத்துரும், முகத்தில் உள்ள அழுக்கை. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து காட்டன் பாருங்கள், காட்டனே கருப்பாயிருச்சு. இப்போ நல்லா வந்து அழுக்கை வந்து நம்ம தேய்ச்சாச்சு. இதை நீங்கள் அப்படியே டிஷ் பேப்பர் வச்சு தொடச்சாலும் தொடச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே கழுவிக்கலாம். நான் வந்து முகத்தை கழுவ போகிறேங்க, கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முகத்தை கழுவியாச்சு. ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. இப்போ ஸ்கின்னு வந்து நல்லா அழுக்கு இல்லாமல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கழுவி தொடச்சிட்டிங்க அப்படின்னா முகம் வந்து நல்லா, எப்போவுமே எந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டாலும் முகம் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். இப்போ 2வது ஸ்டெப்பு, தக்காளியில் நம்ம சுகர் போட்டு வச்சுருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஸ்க்ரப்பு மாதிரி லைட்டாக அங்கே பாருங்கள். அந்த மங்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த தக்காளி சாறு உள்ளே போய் இறங்கி நல்லா அந்த கரைகளை வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். செம்ம எஃபெக்டிவாக இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி எல்லா பக்கமே நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மூக்கு அந்த நிறையா பேர்த்துக்கு இந்த வாயை சுற்றி கருமை, கண் கருவலை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இந்த வேலை செய்யும். தக்காளி நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஓகே, 2வது ஸ்டெப்பு டன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கழுவிடலாங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக இந்த தக்காளியில் நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. இப்போ கழுவிட்டு வந்துடலாம். இப்போது 2வது ஸ்டெப்பு டன்னு. பாதி கலர் வந்துருச்சு. இது வந்து நம்ம ஃபேஸு கலரும் சரி, அந்த அழுக்கு எல்லாமே டோட்டலாக எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா முகத்தில் ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தொடச்சிக்கலாம். இப்போது இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுறப்போ முகத்தில் ஈரம் இல்லாமல் போடுங்க, அப்போ தான் வந்து முகத்தில் நல்லா பிடிக்கும். நல்லா தொடச்சிட்டு அவ்வளோதான். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம போடுறப்போ ஃபேஸ் எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குன்ட்டு. அடுத்த 3வது ஸ்டெப்பு, இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த மங்கை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இப்போ நம்ம செய்கிறது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சு ஃபீல் பவுட்ரு போட்டு உருளைக்கிழங்கு சாறில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் கையிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெஸ்ஸை வேண்டியதில்லை. இது ஏன்னா நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லெமன் சார் எனக்கு டோட்டலாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தக்காளி ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. மங்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நல்லா அழுத்தி வந்து போட்டு விட்ருங்க. ஏன்னா இது கையில் நம்ம கொஞ்சம் மசாஜ் கொடுக்கணும், அதுக்காக தான் நம்ம கையிலேயே வந்து அப்ளை பண்ணுறோம். இது 100% வந்து இந்த ஆரஞ்சு ஃபீல் பவுடர் நல்லா மங்குக்கு வேலை செய்யுங்க. இது ஒரு 2 ட்ரிப் போட்டாலே எவ்வளோ பெரிய ஒரு மங்காக இருந்தாலும் உடனே உங்களுக்கு ரிலீவ் பண்ணி கொடுக்கும். கண்ணில் படாமல் போடுங்க, ஏன்னா லெமன் சார் வந்து கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால. அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து போட்டுருங்க.
இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி போட்டு லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் ஓகே. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ மங்கு வந்து எப்போவுமே உங்கள் முகத்தில் வராது. முகமும் நல்லா பளபளன்னு ஒரே நாளில் சூப்பராக எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாயிரும். இந்த ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மங்குக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. இப்போது நல்லா இதை மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் முகத்தை கழுவணும். நான் ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா மங்கு எனக்கு அதிகமாக இல்லை. ஆனால் நீங்கள் மங்கு இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிவிட்டு முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து காஞ்சிருச்சு. 10 நிமிஷத்துலேயே நம்ம அந்த போட்டுவிட்டு எல்லா இதுவும் பாருங்கள் எப்படி காஞ்சி நிற்கிது அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் கழுவிட்டு வந்துடல. கண்டிப்பாக மங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 20 நிமிஷம் டைம் நோட் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷம் வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. 10 நிமிஷத்தில் உங்கள் முகம் வந்து நல்லா வெள்ளையேறுன்னு ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். எவ்வளோ ஒரு நாள் கடந்த மங்காய் இருந்தாலும் சரி, போகிற வரைக்கும் வாரத்தில் ஒரு 2 டைம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ சுத்தமாக மங்கு இல்லாமல் போயிடும். அதுக்கு அடுத்து மங்கு வந்து வரவே வராது. அதனால் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கோட இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் செஞ்ச எல்லாமே அந்த ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து சூப்பராக ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.